இந்நேரம் எங்க மேடத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்டா. அவங்க வருவாங்கடா, கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. என்ன சொன்னது கரெக்டா? இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு பாக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேக்கில் ஒன்று ஊத்திட்டு இருக்கே. ஒரு நிமிஷம். இந்த போன ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறைப்பீங்க? இந்த போன்ல இருந்தானே நீங்க சந்திரகலா மேடம்க்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் பாருங்க, உங்களோட பேட் டைமிங். அந்த மெசேஜ் மேடத்துக்கு போகல. ஏன்னா நான் தான் அதை டெலீட் பண்ணிட்டேன். என் நண்பன் கல்யாணத்தை யார் நினைச்சாலும் நிறுத்த முடியாது. நைஸ் ரியாக்ஷன். ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். மேடம் டைப் பண்ணியிருந்தது அம்சாச்சா? மேடம் மேடம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, படுங்க படுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, படுங்க மேடம். மேடம் எந்த நேட்டிவ் கேரளா. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. அதான் நீங்க டைப் பண்ண மெசேஜ் கரெக்டா இருக்கான்னு பார்க்க இந்த அண்ணா கிட்ட கொடுத்தேன். சிஸ்டர், எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாத்தீங்க? என்ன சார் சொல்றீங்க? எங்க அத்தை அவங்க ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்றேன்னு மெசேஜ் அனுப்ப பார்த்தாங்க. ഈ മെസ്സേജ് மட்டும் അയാൾക്ക് കിട്ടിയിരുന്നാൽ അയാൾ മരിച്ചു പോവും. എന്റെ ദൈവമേ. ஆமா, ஒரு மர்டர் கேஸ்க்கு நீயே காரணமா இருப்ப. சாரி சார், வெரி சாரி. ஆமாமா, எங்க அத்தை ரொம்ப விரக்தியில இருக்காங்க. இனிமே அவங்க கிட்ட போனே கொடுக்காதன்னு. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன். நீ ஒரு நல்ல சிஸ்டர், நீ போய்க்கோ, நான் நோக்கிக்கொள்ளலாம். ஹேய் ஆண்டி, எப்படி இந்த நமச்சோட ஒவ்வொரு டி சரவடியா இருக்கா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்து வந்தாலும் என் நண்பன் கல்யாணத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இல்ல, நீ மாப்பிள்ள, நீ உள்ள போ. பரவாயில்ல, நான் கொண்டு வரேன். ஏன்டா நீ வேற நீ எல்லாம் தூக்காத. அந்த பேக் எடுத்துக்கோ. வணக்கம் மேடம், உள்ள எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். நான் எடுத்துட்டு மேல போறேன்பா. எடுத்துட்டு போறேன். போ போ. அவங்கெல்லாம் வருவாங்க, நீ மேல போ. எங்க சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னு வரலையா? வந்துட்டு தான் இங்கே தானே இருப்பாங்க, வருவாங்க. நமச்சி கூட இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. நமக்காக அவன் கீதா பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான். பாவம், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களால வர முடியாதுன்றத நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குமா? அவ கல்யாணத்துக்கு வரலன்னு பரவாயில்லம்மா, அவ உடம்பு குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வந்தா அதுவே போதும். அது சரிங்க. இதோ வந்துட்டாங்க. வாங்க சமந்தி, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. சூப்பரா இருக்கு. செல்ஃபி வாங்க நீ. அழகா இருக்கீங்க. ஹாய் ஹாய் மின்னல். ஹாய். வாங்க மாமா. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? வாரும், நல்லா இருக்கியா? அப்படி நல்லுப்பா. போங்கம்மா, போய் எடுங்க. ராகினி, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க நீ போமா. வாங்க வாங்க.
வசு. ஹாய்ண்ணா. வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கங்க. சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னங்க என்னாச்சு? இல்ல, வழக்கமா நீங்க தான் கடைசியா வரணும்னு நினைப்பீங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்ல, அதான். சம்பந்தி என்ன வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். அடிச்சு போமா. அண்ணி வாங்க உள்ள வாங்க போய் சம்பந்தி எல்லாரும் வாங்க. அது கோதை எனக்கு ரொம்ப சரஸ்வதி என்னம்மா ரூமுக்கு போகாம இங்கேயே நிக்கிற? கோதை, நான் தான் உன் மருமகளை நிறுத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன் பேசக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, ரூம்ல வச்சு பேசலாம்ல, எதுக்கு வாசலே நிக்க வச்சுட்டு? என்னமோ தெரியல கோதை, உன் மருமகளை பார்த்த உடனே மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் முகத்துல தெரியுதே. சரஸ்வதி அம்சமும் நிறைஞ்ச பொண்ணுதான் இவ. ஆமா ஆமா, பேரு கூட சரஸ்வதியாமே. பேர்ல மட்டும் இல்லக்கா, படிப்புலயும் அப்படியே சரஸ்வதி அம்சம் நிறைஞ்சிருக்கு. இங்க பாரு கோதை, உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நல்லா இருமா சரஸ்வதி. நான் வரேன். சரி ஆமா. என்னம்மா பாக்குற? இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கதாம்மா. வசு என்னன்னு சொல்ல அவளுக்கு. இது மெஹந்திக்கு, இது டிஜே, டான்ஸ், பாட்டுன்னு எல்லாமே இருக்கு. will have super fun. நீதானே ஆசைப்பட்ட? சரஸ்வதி ஒன்னும் இல்ல, நீ வசு கிட்ட போன்ல பேசும்போது கட் பண்ணாம மின்னல் கிட்ட இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு வருத்தப்பட்டியாம். அதான் எப்படியாவது சரஸ்வதியோட ஆசையை நாம நிறைவேற்றி வச்சே ஆகணும் அத்தைன்னு என்கிட்ட ஒரே அடம் பிடிச்சா. ஆமாமா, சரஸ்வதி ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி ஆகணும்னு வசுந்தரா பிடிவாதம் முடிச்சா. அதனாலதான் என்ன ஆனாலும் சரின்னு எல்லாத்துக்குமே நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ so much வசுந்தரா. ஐயோ எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? கடவுளே, காலகாலத்துக்கும் இந்த குழந்தைங்க இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்தா போதும். ஆண்டி, நாங்க எப்பவுமே ஒண்ணா ஒத்துமையா தான் இருப்போம். ராகினி எல்லாரும் ரூம் கூட்டிட்டு போமா. சரிப்பா. ஓமா சம்பந்தி நீ வாங்க. வாங்க அண்ணி. வாங்க. நீங்க வாங்க. டைனிங் ஹால் எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்குல்ல? நல்லா இது இருக்கு. போதும்ல எல்லாருக்கும்? அப்புறம் உங்க சைடுல இருந்து விஐபிஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா டேபிள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமான்னு? எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும், எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். இங்க போட சொல்லலாமா இல்ல அது அந்த பக்கத்துல? இல்லம்மா அதெல்லாம் எதுக்கு, ஒண்ணு வேண்டாமா. இல்லண்ணே, உங்க சைடுல இருந்து பெரிய அதிகாரிங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை பண்ணணும்ல. அப்படியெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, எல்லாரும் சமந்தான். இதுல பெரியவங்க சின்னவங்கன்னு நாம ஏன் வேற வேறையா பார்க்கணும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பந்தி வச்சா போதும், அதுதான் கரெக்டா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்து நாங்க எதுவும் பண்ணலன்னு நினைச்சிட கூடாது இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். நான் என்னைக்கு அந்த மாதிரி நினைக்க மாட்டேமா. அம்மா. அண்ணே, ஒரு சின்ன விஷயம். சொல்லுமா. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் செலவு பண்ணிருக்கோம், அதையும் கரெக்டா எழுதி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துட்றோம். மீதியை உங்க கையாலே பண்ணிடுங்கண்ணே. இந்தாங்க.
இவ்வளவு நாளும் கார்த்தி பார்த்துட்டு இருந்தான். இதுக்கப்புறம் உங்க கையால செலவு பண்றதா சரியா இருக்கும். அதான் மாப்பிள்ளை தம்பி பார்த்துட்டு இருக்காருமா. அப்புறம் என்னம்மா? இல்லண்ணே, நீங்க தான் பார்க்கணும். வாங்கிக்கோங்க. இந்தங்கண்ணே, புடிங்கண்ணே. உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, கேஷும் இருக்கு. இனிமே எல்லாம் உங்க கையில தான். அண்ணி, நீங்க வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார், இதுதான் கோதை. நாமெல்லாம் அந்த நிமிஷத்துல என்ன தோணுதோ அதை அப்பவே பேசிடுவோம். ஆனா கோதை இந்த நிமிஷம் என்ன பேசணுங்கிறத 2 நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவா. இத்தனை நாளும் நீங்க என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. என்னடா இந்த அம்மா வருது, கண்ணா பின்னான்னு ஏத்தி விட்டு போகுதேன்னு. எல்லாத்தையும் நான் காரணமா தான் செஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த வீட்டுல முத சம்பந்தம் பண்ணப்போ நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். இந்த வீட்டுக்கு வர இன்னொரு சம்பந்தி என்ன மாதிரி அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். சம்பந்தி அம்மாக்கு எல்லாமே ஈகோ தான். எல்லாமே தன்னாலதான் நடந்துச்சு, தான் தான் நடத்தி வச்சோன்னு சொல்லணும். அதான் அவங்களுக்கு பெருமை. இந்த ஈகோக்காக யார வேணாலும் அவங்க பலி கொடுப்பாங்க. முதல்ல பலியானது நானு. இதுக்கப்புறம் உங்களை நீங்க பலி கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, இப்ப கூட அவங்க உங்களை சம்பந்தியா நினைக்கல, ஒரு அக்கௌண்டன்டா தான் பாக்குறாங்க. அவங்க சொல்ற வேலைக்கெல்லாம் நீங்க தலையாட்டினீங்கன்னா நீங்க நல்லவர். இல்லைன்னா உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அதோட உங்க பொண்ணு வாழ்க்கைக்கும் நல்லது. இதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வா 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 அப்படிதான் சரிடா. ஃபர்ஸ்ட் நமிச்சு என்னடா இது? ஒரு கேம் கூட நல்லா இல்ல, போர் அடிக்குது. அண்ணா, நான் ஒரு மரமாட்டேனே. இவ்வளவு பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்கும்போது என்ன நான் எதையோ பண்ணிட்டு இருந்தேன். ச்சே. சரி, நீங்க இரு, நான் வெளில போய் ஃபோன் பேசிட்டு வரேன். சிக்னல் இல்ல. சரிண்ணா, சீக்கிரம் வந்துடுண்ணா. சரிப்பா. மங்கல்யம் தந்துரானேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பட்னாமி சுபஹே. கெட்டிமலா. இந்த சத்தம்லாம் உங்க காதுல கேக்குதா? எஸ், இன்னைக்கு பூரா இந்த சத்தம் தான் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டி முறைக்கிறீங்களா? அப்படி முறைக்காதீங்க ஆண்டி. தமாஷா இருக்க. என்ன பல்லு கடிக்கிறீங்களா? ஐயோ, இது இன்னும் தமாஷா இருக்கு. ஆண்டி, உலகத்திலே ஒரு சிறந்த குட்டி கதை நான் ஒன்று சொல்லட்டுவா? ஒரு சின்ன மீன் ஒரு பெரிய மீனை சாப்பிடும் வந்துச்சான். அப்ப அந்த பெரிய மீன் சின்ன மீனை பார்த்து கேட்டுச்சா, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன அடி வயிற்றில் ஒரு மாற்றம்? ஓ, கடலையும் காப்பியும் சண்டை போடுதோ? அப்ப இந்த அதிசயத்தை பாத்திர வேண்டியதா. 1 மினிட். அம்மா, ஆண்டி, அந்த அற்புதத்தை நிகழ்த்திட்டு வந்துட்டு உங்களுக்கு மீதி கதை சொல்றேன். பாய். அம்மா.
டேய் நான் உள்ள வரும்போதே இல்லடா. ஐயோ அத்தை என்ன உள்ள புடிச்சு ஓடி போயிட்டாங்க. வாடா போய் படிக்க. வாடா சீக்கிரம் போடா. அப்போ அண்ணா அங்க இருக்கானே. கொரோனா பேஷண்ட் தப்பிச்சு போறாங்க. புடிங்க புடிங்க. கொரோனா பேஷண்ட் இருக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா அண்ணா வாடா நில்லுமா 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 எங்க போற? அத்தை அத்தை நில்லுங்க. அத்தை அத்தை ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு மத்தவங்களுக்கு பரிவீனம் தெரியுமா? மேடம் கூட்டி போங்க மேடம். தப்பிச்சு போக பார்த்தாங்க. போங்க பெரிய உச்சா போடுங்க மேடம். வெளியே சுத்தக்கூடாது மேடம். அடம் பிடிக்காம வாங்க. அப்பாடா நல்ல வேலை சொச்சோண்ணே. டேய் அது அப்புறம் டக்குன்னு இப்படி ஒரு நல்ல யோசனை வந்தது. பின்ன அந்த மாதிரி நேரா போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருக்கோம். அப்பாடா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுல்லடா. கொரோனா வார்டுக்குள்ள போயிருக்காங்களா, இனிமேல் எஸ்கேப் ஆகிறது கஷ்டம். அப்புறம் என்ன, வா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போலாம் வா. என் நண்பன் கல்யாணத்துக்கு நான் மட்டும் போறேன். நீ இங்க இருந்து அந்த அம்மாவை கண்ணுக்கு இருந்தமா பாத்துக்கோ. அண்ணா அந்த அம்மா மோசமானதுண்ணா. காத்துல இருந்தே வெண்ணெய் எடுக்கும். அதுகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ அண்ணா. ஏய் செலவுக்காச்சும் ஏதாவது பணம் கொடுத்துட்டு போடா. அண்ணா அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். வரேன். வாங்க மேடம். போங்க மேடம். மேடம் வாங்க. உள்ள போங்க மேடம். உள்ள தயவு செஞ்சு வாங்க மேடம். உள்ள போங்க. வாங்க மேடம். போங்க. சொன்னா கேளுங்க. ஆமா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஒன்னையும் பார்த்து பார்த்து யோசிச்சு செய்வ. இதுல ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? என்னங்க சொல்றீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? உங்களை தாங்க கேக்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா சம்மந்திக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது உனக்கு தப்பா தோணலையா? என்ன சொல்றீங்க நீங்க? இல்லம்மா சம்மந்திய கணக்கு வழக்கு பார்க்க சொன்னது உனக்கு தப்பா தெரியலையா? என்னங்க அண்ணன் கிட்ட உரிமையா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாருங்கன்னு நான் சொல்லக்கூடாதா? இந்த சூழ்நிலையில அவங்க தப்பா எடுத்துக்கிட்டா என்னடா அது, அவங்க நம்மள வேலைக்காரங்க மாதிரி நடத்துறாங்களேன்னு தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏற்கனவே சம்மந்திக்கிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னே தெரியல. நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? மொத்த செலவு நாங்களே பாத்துக்கிறோன்னு ஒரு வாய் வார்த்தை சொன்னதுக்கு அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணார் பத்தியில. இந்த நேரத்தில் கேஷ்பேக் வேற அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கணக்கு வழக்கை நீங்களே பார்த்துக்கன்னு சொன்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கே திக்குன்னு ஆயிப்போச்சுமா. ஐயோ அண்ணன் அப்படி தப்பா எடுத்துப்பாரா? எங்க நம்ம பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஒரு நினைப்புல அவர்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் பாருங்கன்னு நான் கொடுக்கலங்க. ஏற்கனவே அண்ணன் நம்ம பணக்கார வீட்டு சம்பந்தம் அவருக்கு சரிசமமா இல்லையேன்னு ஒரு மாதிரி வருத்தத்திலேயே இருக்காரு. இதெல்லாம் அவர் கையில கொடுத்துட்டோம்னா சரி இது நம்ம வீட்டு கல்யாணம் நாம தானே எடுத்து பண்ணணுங்கிற நினைப்பு அவருக்கு வரும்னு தாங்க நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லைங்க, நாமளே காசு பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பாரு கோதை தான் எல்லா செலவும் பண்றா, வாத்தியார் வீட்ல இருந்து எதுவுமே பண்ணலன்னு தப்பா சொல்ல மாட்டாங்களா? நாம வேணாம் வேணான்னு சொல்லியும் அவர் கேட்காம பாதி செலவை அவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப கார்த்தி ஒவ்வொன்னுத்துக்கும் பணம் கொடுக்கறதுனால அவர் பண்ற செலவு யாருக்குமே தெரியாம போச்சுன்னா அப்புறம் அவர் பாதி செலவு பண்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? அப்படி யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனாலதான் அவர் செலவு பண்ணட்டோம்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் விடுங்க, அண்ணா நம்மளை பத்தி தப்பா நினைக்க கூடாது இல்ல? வாங்க நாம போய் அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். ஏன் நிக்கிறீங்க? வாங்க போலாம் வாங்க. இல்லம்மா இப்ப போய் அவர்கிட்ட மறுபடியும் கணக்கு வழக்கெல்லாம் கார்த்தியே பாப்பான் அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது அதை விட பெரிய தப்பாயிடாதா? அதுக்கு இல்லங்க, அண்ணன் மனசுல அப்படி ஒரு சின்ன வருத்தம் கூட வந்துடக்கூடாது இல்லையா? வாங்க நான் மன்னிப்பு கேட்டுறேன் வாங்க. அதுக்கு அவசியம் இல்லம்மா.